வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. உலகளாவிய ரீதியில் கொண்டாட்டங்கள் மற்றும் வான வேடிக்கைகளுடன் 2026 என்ற புதிய ஆண்டு பிறந்துவிட்டது. இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் ஏறக்குறைய 26 மணி நேரமாக உலகை கடந்து அமெரிக்காவின் சமோவா தீவை இறுதியாக புத்தாண்டை வரவேற்க வைத்தது. ஐரோப்பாவில் லண்டன், பாரிஸ் என முக்கியமான நகரங்களில் கண்கவர் வான வேடிக்கைகளுடன் இந்த புத்தாண்டு பிறந்தது. நியூயார்க்கின் டைம்ஸ் சதுக்கத்தில் பல லட்சக்கணக்கானவர்கள் திரண்டு நிற்க 2026 வரவேற்கப்பட்டது. உலகின் மிக உயர்வான கட்டிடமான துபாயின் புர்ஜ் கலிபாவிலும் அற்புதமான கண்காட்சிகளுடன் புத்தாண்டு பிறந்தது. சுவிட்சர்லாந்தில் களை கட்டிய ரீதியில் புத்தாண்டு பிறந்த பின்னர் அங்கு ஒரு துன்பியல் இடம்பெற்றது. வாலைஸ் மாநிலத்தில் பனிச்சறுக்கு உல்லாச பயணிகள் தங்கும் கிராண்ட்ஸ் மொண்டானா வளாகத்தின் அருந்தகத்தில் 100 பேருக்கு மேல் கூடி நின்ற போது ஒரு வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றது. அந்த சம்பவத்தில் பலர் கொல்லப்பட்ட துன்பியல் செய்தி இன்று அதிகாலை வந்தது. சுவிஸில் இந்த துன்பியல் இடம்பெற இந்த துன்பியலுக்கு அப்பால் பொதுவாகவே களிப்பு நிலையில் புத்தாண்டு வரவேற்கப்பட்டது. இலங்கை தீவை பொறுத்தவரை உள்ளூர் அரசியல் தலைகள் மற்றும் இலங்கை தீவுக்குரிய உலக அரசியல் தலைவர்களின் வாழ்த்துச் செய்திகளுடன் புத்தாண்டு கடந்தது. ஸ்ரீலங்கா அரசு தலைவர் விடுத்த புத்தாண்டுக்குரிய செய்தியில் இலங்கை தனது நவீன வரலாற்றில் ஒருபோதும் இல்லாத வகையில் சீர்திருத்தங்களை மேற்கொண்டு புதிய ஆண்டில் நுழைவதாக குறிப்பிட்டார். சவால்கள் இருந்தாலும் இந்த ஆண்டு வளர்ச்சிக்கான வலுவான ஒரு தளம் இலங்கையில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் தலையாரி இவ்வாறு புத்தாண்டு செய்தி சொல்ல எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தனது செய்தியில் இலங்கை கடினமான ஒரு ஆண்டை எதிர்நோக்குவதான எச்சரிக்கையுடன் சேர்த்து தனது செய்தியை வெளியிட்டார். இந்த சவால்களை கூட்டு பொறுப்புடன் மக்கள் எதிர்கொள்ள வேண்டும் எனவும் ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார். இந்த நிலையில் தித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான ஜனாதிபதி பணிக்குழு அதாவது டாஸ்க் போர்ஸ் தற்போது அறிவிக்கப்பட்டது. 25 பேர் இந்த அணியில் இணைக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் பெயர் விவரங்கள் புதிய வர்த்தமானியில் வெளிவந்துள்ளது. ஆனால் அந்த பட்டியலை நோக்கும் போது அனுரகுமாரவின் தமிழ் தோழரும் அண்மையில் சுயேட்சை எம்பி அர்ச்சுனாவின் இடுப்பில் கிள்ளியவர் என அடையாளப்படுத்தப்பட்டவருமான அமைச்சர் சந்திரசேகரனை காணவில்லை. இந்த 25 பேரில் ஒரே ஒரு தமிழ் முகமாக 21வது இடத்தில் சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் செயலாளரான மலர்மதி கங்காதரனுக்கு மட்டும் இடம் வழங்கப்பட்டுள்ளது. ஏனைய 22 பேரும் சிங்கள முகங்களாக இந்த அணியில் உள்ளனர். செல்வி மந்தனா இஸ்மாயில் மற்றும் மேல்மாகாண ஆளுநர் ஹனீப் ஜூசுப் ஆகிய 2 முஸ்லிம் முகங்களுக்கு இந்த அணியில் இடம் வழங்கப்பட்ட போதும் ஒரேயொரு தமிழரை தவிர இந்த அணியில் வேறு தமிழர்கள் எவருக்கும் மலையகம் சார்ந்தோ அல்லது வடக்கு கிழக்கு சார்ந்தோ இடம் வழங்கப்படவில்லை. ஆனால் இந்த அணியில் பிரதமர் ஹரணி அமரசூரிய முதல் விஜித ஹீரத், கேடி லால்காந்தா, சுனில் ஹந்தனித்தி, பிமல் ரட்நாயக்கா, நலிந்த ஜேசித, அருண ஜெயசேகரா, ஹர்ஷன சூரியபிரமா, துய்யகொண்டா உட்பட்ட தனது முக்கியமான தோழர்களுக்கெல்லாம் அனுர இடம் வழங்கி கொண்ட போதிலும் தமிழ் தோழரான சந்திரசேகரனை மட்டும் அவர் காய்வட்டி இருக்கின்றார். இதற்குரிய காரணம் என்னவென்று தெரியவில்லை. இவ்வாறாக தமிழர்களின் புதிய சவால்கள் இலங்கை தீவில் பிரசன்னப்பட நம்பிக்கைகள் மற்றும் சவால்கள் குறித்த கலவை செய்தியுடன் இலங்கையின் அரசியல் தலைவர்களின் புத்தாண்டு செய்திகள் வந்துள்ளன. ஆக மொத்தம் புத்தாண்டு கழிப்பு 2026 என்ற ஆண்டு தடத்தில் உலகத்தை நுழைய வைத்துள்ள நிலையில் இந்த ஆண்டை மையப்படுத்தி சோதிடர்களும் குறிசொல்லிகளும் வழமை போலவே தத்தமது கணிப்புகளை திகில் மற்றும் பரபரப்புகளுடன் வெளியிட்டு வருகின்றார்கள். அந்த வகையில் மீண்டும் ஒருமுறை இந்த ஆண்டு 3ஆம் உலகப் போர் மூழும் என்ற பரபரப்பு தகவல்களும் உலாவிடப்படத்தான் செய்கின்றன. ஏற்கனவே கடந்த பல புத்தாண்டு காலங்களிலும் இவ்வாறாக 3ஆம் உலகப் போர் மூழ்வது குறித்த பீதியான கதைகள் சொல்லப்பட்டாலும் அந்த ஆண்டுகளில் அவ்வாறான ஒரு நிலை வராமல் பல புத்தாண்டுகள் கடந்த நிலையில் 26ஆம் ஆண்டிலும் இந்த 3ஆம் உலகப் போர் குறித்த கதை மீண்டும் ஒரு முறை உச்சாடனம் செய்யப்படுகின்றது. இந்த பீதி கதைகளுக்கு மத்தியில் இந்த ஆண்டு நிலநடுக்கங்கள் உட்பட்ட பல அவலங்கள் உலகத்தை உலுப்பும் என்ற பீதி கதைகள் வருகின்றன. குறிப்பாக குறிசொல்லிகள் இதனை சொல்லிக் கொள்கின்றார்கள்.
கொரோனா தொற்று குறித்த முன்னெச்சரிக்கையை அது பரவிக்கொள்ள முன்னர் விடுத்ததாக கூறப்படும் குறிசொல்லி ஒருவர் இந்த ஆரூடங்களை சொன்னதாக செய்திகள் வருகின்றன. ஏற்கனவே பாபா வங்கா முதல் நஸ்ட்ரடாம் வரையான கணிப்புகள் இந்த ஆண்டுக்கும் கூறப்படும் நிலையில்தான் நிக்கோலாஸ் அவுஜாலா என்ற இந்த புதிய குறிசொல்லியின் முன்னறிவிப்பு கதைகள் ஊடகங்களில் பெறுகின்றன. இந்த ஆண்டு துருக்கி, கிரேக்கம், பசிபிக் நாடுகள் மற்றும் ஆசிய நாடுகளில் பூகம்பம் மற்றும் எரிமலை செயற்பாடுகள் அதிகரிக்கும் என்றும் உலகளாவிய ரீதியில் ஆபத்தான புயல்கள் இந்த ஆண்டு உருவாகும் என்றும் உலக மக்களுக்கு இறுக்கமான பயண கட்டுப்பாடுகள் வரும் எனவும் எதிர்ப்பு கூறப்படுகின்றது. அத்துடன் அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்ப் தனது விமானத்திலிருந்து இறங்கும் போது விழுவது தனக்கு தூர தரிசனமாக தெரிவதால் ட்ரம்புக்கு இந்த ஆண்டு பெரிய வீழ்ச்சி காத்திருக்கின்றது என்றும் இந்த புதிய குறிசொல்லி எச்சரிக்கிறார். கடுமையான எல்லை கட்டுப்பாடுகளால் உலகளாவிய பயண கவலைகள் குறித்த தனது தொலைநோக்கு பார்வையை இந்த குறிசொல்லி குறிப்பிடும் போது உண்மையில் யதார்த்தமாக பல நாடுகள் புதிய நுழைவிசைவுகள், விசா கட்டுப்பாடுகள், குடியேறிகளுக்கான கட்டுப்பாடுகளை இந்த ஆண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதால் பல இறுக்கமான நிலவரங்கள் வெளிநாட்டவருக்கு மேற்குலக நாடுகளில் காத்திருக்கின்றன. பிரித்தானியாவை பொறுத்தவரை நையல் ஃபராஜின் சீர்திருத்த பிரித்தானிய கட்சி என அழைக்கப்படும் ரிஃபார்ம் யூகே கட்சி வலிமையான ஒரு சக்தியாக இந்த வருடம் வளர்ச்சி அடையும் என்றும் அந்த குறிசொல்லி சொல்லிக் கொள்கிறார். ஆக மொத்தம் ஒவ்வொரு புத்தாண்டு காலத்திலும் குறிசொல்லிகளும் சோதிட சியாமணிகளும் இவ்வாறு திகில் மற்றும் பரபரப்பு சார்ந்த புத்தாண்டி ராசி பலன்களை கூறிக்கொண்டாலும் அவற்றில் சில நடக்கின்றன, பல நடக்காமல் போகின்றன. அந்த வகையில் இந்த 2026க்கு புத்தாண்டு நாளில் இவ்வாறான ஊகங்கள் சொல்லப்பட்டாலும் இன்னும் 12 மாதங்களில் இந்த ஆண்டும் முடிவுக்கு வந்துவிடும். கடுமையான எல்லை கட்டுப்பாடுகள் மற்றும் உலகளாவிய பயண கவலைகள் குறித்து குறிசொல்லிகள் கூறிக்கொள்ளும் நிலையில் அதற்கு ஆதாரமான செய்திகள் இல்லாமல் இல்லை. அந்த வகையில் இந்த ஜனவரியில் பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் உட்பட்ட சில ஐரோப்பிய நாடுகளில் விசா விதிகள் மற்றும் குடியேறிகளுக்குரிய வாய்ப்புகளில் கடும் கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கு வருகின்றன. பிரித்தானியாவில் இலங்கையைச் சேர்ந்த பலர் முறைகேடாக கல்வி விசா மற்றும் பராமரிப்பு தொழில்துறை விசாக்களை பெற்று பிரித்தானியாவுக்குள் நுழைந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ஹோம் ஆஃபீஸ் எனப்படும் உள்துறை அமைச்சகம் கூறுவதால் இந்த வருடம் நூற்றுக்கணக்கான இலங்கையர்கள் நாடு கடத்தல் அபாயத்தை எதிர்கொள்ளக்கூடும் என்ற எதிர்வு கூறல்கள் வந்துள்ளன. மோசடியான தகுதிகள், தொழில் சான்றிதழ்கள், சுகாதார மற்றும் பராமரிப்பு பணித்துறை சார்ந்த அனுபவங்கள் வழங்கப்பட்டு பராமரிப்பு பணியாளர்கள் என்ற போர்வையில் புகுந்த 4900 இலங்கையர்களின் கோப்புகளின் மீது உள்துறை அலுவலகம் தற்போது விசாரணையை தொடங்கியுள்ள விடயம் நீங்கள் ஏற்கனவே அறிந்த விடயம். இதற்கும் அப்பால் எதிர்வரும் 8ஆம் தேதி முதல் பிரித்தானியாவில் தொழில் வாய்ப்புக்கு நுழைவிசைவு கோரும் வெளிநாட்டு விண்ணப்பதாரிகளின் ஆங்கில மொழி தேர்வு B1 என்ற தகுதி நிலையிலிருந்து B2 என்ற தகுதி நிலைக்கு உயர்த்தப்படுகின்றது. அத்துடன் புதிய கல்வியாண்டுக்கு வரும் வெளிநாட்டு மாணவர்கள் பிரித்தானியாவில் தமது வாழ்க்கை செலவுகளை ஈடு செய்யும் வகையில் அதிக நிதியை கொண்டிருப்பதற்கு ஆதாரங்களையும் சமர்ப்பித்துக் கொள்ள வேண்டும். இனிமேல் PhD எனப்படும் முனைவர் பட்ட கற்கநெறி மாணவர்கள் மட்டுமே தமது வாழ்க்கை துணைகள் மற்றும் குழந்தைகளை பிரித்தானியாவுக்குள் அழைத்து வர முடியும் என்ற வகையில் புதிய கட்டுப்பாடுகள் வர உள்ளன. இதேபோல PR எனப்படும் நிரந்தர வதிவிட உரிமை பெறுவதற்கான விதிகள் தற்போது 5 ஆண்டுகளிலிருந்து 10 ஆண்டுகளாக எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் இரட்டிப்பாக்கப்படும் மாற்றங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. பிரித்தானியாவில் உள்ள இறுக்கமான விதிகளைப் போல இன்று முதல், அதாவது ஜனவரி 1ஆம் தேதி முதல் பிரான்சிலும் கடுமையான குடியேற்ற விதிகள் நடைமுறைக்கு வந்துவிட்டன. இனிமேல் பிரான்சில் நீண்டகால குடியிருப்பு அனுமதி அல்லது குடியுரிமையை பெற விரும்புவோர்கள் புதிய குடிமை பரீட்சையில் சித்தி வர வேண்டும். இதற்காக வழங்கப்படும் 40 கேள்விகளில் 33 வினாக்களுக்கு சரியாக விண்ணப்பதாரர்கள் பதிலளித்துக் கொள்ள வேண்டும். அத்துடன் உயர் மொழி பிரெஞ்சு மொழி புலமையையும் அவர்கள் நிரூபித்துக் கொள்ள வேண்டும். நேச்சுரலைசேஷன் அல்லது திருமணம் மூலம் பிரெஞ்சு குடியுரிமையை பெறுவதற்கும் மொழி திறன் அவசியமாக மாற்றப்பட்டுள்ளது. இனிமேல் பிரான்சில் தற்காலிக வதிவிட அனுமதிக்கும் வரம்பு வருகின்றது. 1 வருட காலத்துக்குரிய தற்காலிக வதிவிட அட்டையை அதிகபட்சமாக ஒருவர் 3 முறை மட்டுமே புதுப்பித்துக் கொள்ள முடியும். இதற்கு பின்னர் இவர்கள் கட்டாயமாக நிரந்தர வதிவிடத்திற்கு புதிய மொழி தேர்வு மற்றும் குடிமை அறிவு நிபந்தனைகளை பூர்த்தி செய்து விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற விதிகள் இருப்பதால் 2026 புலம்பெயர் நாடுகளில் இலங்கையர்களுக்கும் சவாலாக இருக்கின்றது. அதேபோல இலங்கை தீவிலும் தமிழர்களுக்கு உள்ளூர் சவால்களும் காத்திருப்பதால் சவாலே சமாளி என 2026க்குரிய நிலைமை நகர தலைப்படுகிறது.